ஸோ அப்படி தான் உண்டாக்கியிருக்க முடியும். அப்போ தான் மலைகள், ஒரு பக்கம் பள்ளம், ஒரு பக்கம் மலைகள், அதுலேருந்து நீரூற்றுகள், ஆறுகள், ஓடைகள், சின்ன பள்ளங்களை, ஏரிகள், குளங்கள் எல்லாமே ஆண்டவர் நேச்சுரலாகவே என்ன பண்ணார், பூமியில் உண்டாக்குனார். இப்போ தேவன் அழகாக அதை செய்கிறார். தண்ணீர் இன்னைக்கு சந்திரமண்டலத்தில், புதனில் போய் எல்லா மாசுலலாம் எங்கன்னா தேடுறாங்க, தண்ணி இருக்கான்னு தேடுறாங்க. ஏன் தண்ணி இருக்கான்னு தேடுறாங்க? தண்ணி இருந்தால் தான் அங்கே எது வாழ முடியும், ஜீவராசிகள் வாழ முடியும். அப்படியே பனிக்கட்டி இருக்குது, தண்ணி ஓடுன அடையாளம் இருக்குன்னா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி வேதாகம் ஒன்றுமே சொல்லலை, அமைதலாக தான் இருக்கு, தெரியாது நமக்கு. ஆனால் ஏசாயால வாசிக்கும் போது ஒரே ஒரு குறிப்பு இருக்கு, பூமியை மட்டும்தான் மனுஷன் வாழும் கூடாரமாக அதை உண்டாக்குறார். மனுஷன் வாழுகிற கூடாரமாக அதை விரிக்கிறார். இப்போ நம்மளுக்கு அட்மாஸ்பியர், அந்த ஆகாய மண்டலம் என்பது ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். காற்று மண்டலம் இல்லைன்னு சொன்னால் மனுஷன் வாழ முடியாது. புவி ஈர்ப்பை வச்சிருக்கிறார். அப்போ மனுஷன் அங்கே அந்த புவி ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானது, இல்லாட்டி நம்ம வாழ முடியாது, மிதந்துக்கிட்டே கிடப்போம். சரியா? புவி ஈர்ப்பு முக்கியம். அதனால தான் வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்குது. ஈர்ப்பு இல்லைன்னா அது பாட்டு மிதந்துட்டு இருக்கும். கட்டி கட்டி வைக்கணும், நம்மளையே கட்டி தான் வச்சாதான் நம்ம ஒரு இடத்துல இருக்க முடியும். இப்பயே கால் கட்டு போட வேண்டியது இருக்குன்னு, அப்போ தான் மனுஷன் ஒரு இடத்துல இருக்கா. புவி ஈர்ப்பு ரொம்ப முக்கியமான காரியம். தேவன் பூமிக்கு வேண்டிய எல்லாத்தையும் அழகாக செய்கிறார், அழகாக செய்கிறார். புவி ஈர்ப்பு சந்திர மண்டலத்திலையும் புவி ஈர்ப்பு இருக்குது, ஆனால் பூமியை காட்டிலும் எத்தனையோ மடங்கு குறைவு. அதனால தான் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே பறந்து போய் அங்கே போய் நிற்போம். அங்கே இருக்குது, புவி ஈர்ப்பு இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப குறைவு. இங்கே நடக்கிற மாதிரி டக்கு டக்குலாம் நடக்க முடியாது. லேசாக ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தூரம் போய் தான் நீங்கள் லேண்ட் ஆக முடியும். சரியா? அதனால தான் அந்த விண்வெளியிலலாம் அவங்க மிதந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அதில் என்ன இருக்குது, இல்லை காற்றும் இல்லை, புவி ஈர்ப்பும் இல்லை, அதனால் மிதந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல அவங்க படுக்கணும்னு சொன்னாலே அவங்க ஒரு இடத்துல போய் வச்சு அவங்கள கட்டிக்கணும், அப்போ தான் படுக்க முடியும். உண்மையாகவே அந்த ரெஸ்ட்டு கிடைக்காது. சரியா? அப்படி கட்டில் போய் படுத்தோம்னு சொன்னால் அப்படியே உடம்புடைய கனமெல்லாம் கட்டில் மேலே விட்டுருவோம் நம்ம, அந்த ரெஸ்ட்டு கிடைக்காது. அந்த அவங்க இதில் விண்வெளியில் இருக்கும்போது, ஏன்னா அவங்க ரெஸ்ட்டே வராது, அது தூக்கிட்டே தான் இருக்கும், மிதந்துக்கிட்டே இருக்கும், தண்ணியில் கிடக்கிற மாதிரி இருக்கும். சரி, பாண்டவர் பூமி அவ்வளோ அழகாக மனுஷனுக்கென்று உண்டாக்கினார். காற்று மண்டலம் வந்து நம்ம சுவாசிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு பெரிய பாதுகாப்பு அது. சரியா? விண்வெளி கற்கள்லாம் விழுந்துகிட்டே இருக்கு இல்லையா, ராத்திரி நேரத்தில் பார்க்கும்போது கல்லெல்லாம் விழுந்துகிட்டே இருக்கும், அப்படியே எரிஞ்சிட்டே வரும். அது விண்வெளி கற்கள். அது வந்து பூமியில் சேர்றதுக்கு முன்னாடி என்ன ஆயிரும், எரிஞ்சிரும். அப்படியே அந்த காற்றில் உராயும் போது அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிரும். அதனால தான் நம்ம மேலே வந்து விழுகிறது கிடையாது, நிறையா தண்ணி பகுதியில் விழுந்துடும். பெரிய பெரிய கற்கள் விழுகும் பொழுது தான் பாதிப்புகள் உண்டாகுது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவில் ஒரு பெரிய கல் விழுந்துச்சு, ராத்திரி நேரத்தில் நிறைய கட்டடங்கள்லாம் செதஞ்சிருச்சு, கண்ணாடிகள்லாம். ஆனால் அது நொறுங்கி தான் விழுந்தது, நொறுங்கி விழுந்ததே அவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்கிச்சு. இன்றைக்கி நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு பள்ளங்கள்லாம் பூமியில் இருக்குது. அந்த பள்ளங்கள்லாம் எப்படி வந்துச்சுன்னா ஏதோ கல் விழுந்ததுனால தான் ஏற்பட்ட பள்ளங்கள்னு சொல்கிறாங்க. சரி, விண்வெளி கற்கள் பூமியில் வந்து பூமிக்கு வெளியே கோள்கள் மட்டுமல்ல விண்வெளி கற்கள் ஏராளமாக சுற்றி கொண்டே தான் இருக்குது, அப்படியே சுற்றிட்டே இருக்கு. ஆனால் அது ஒன்று என்ன பண்ணலை, மோதிக்கல. அதன் வட்டத்திலே அது என்ன பண்ணிகிட்டே இருக்கு, சுற்றிக்கொள்ளும். செல்லத்தில் திடீர்னு பயமுறுத்துவாங்க, பூமியை நோக்கி ஒரு கல் வந்துட்டு இருக்கு, பூமியை நெருக்கமாக வருது அப்படிலாம். என்னப்பா வால் நட்சத்திரமா? கற்கள் தான், வெறும் கல். அது எப்போ எரிய ஆரம்பிக்குதுன்னா பூமிக்குள்ளே நுழைஞ்சாதான், நம்ம அட்மாஸ்பியர் காற்று மண்டலத்தில் நுழைஞ்சாதான் அது எரிய ஆரம்பிக்கும். மற்றபடி வெளியே இருக்கிறப்ப அது எரியாது. சரியா? இந்த உராய்வு ஏற்படுறது அப்போதான். அப்போ பூமி வந்து அழகாக உண்டாக்குனார். அதுக்கப்புறம் பூமி வந்து மேடு பள்ளங்கள் எல்லாம் உண்டாக்கணும். அப்போ தான் தண்ணி ஓட முடியும் இல்லையா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி ஓடணும்னு சொன்னால் மேடு பள்ளங்கள், அதெல்லாம் பள்ளத்தாக்குகள், மேடுகள், மலைகள், குன்றுகள் எல்லாத்தையும் ஆண்டு உண்டாக்கணும். நீங்கள் மலைகளை பார்க்கும்போது அது ஆச்சரியமாக இருக்குது. இமாச்சலுக்கு போயிட்டு வரப்போ அங்கே இருக்கிற மலை பார்த்தீங்கன்னா மண்ணும் கல்லும் சேர்ந்தது.
அது என்னமோ செஞ்சு செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. சிலத்தெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. வெறும் பாறையுள்ள மலைகள் இருக்கு, வெறும் மண்ணான மலைகள் இருக்கு, கல்லுகளும் மலைகளும் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆண்டு செஞ்சு வச்ச மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் மனுஷனுக்கு தேவைன்றது அவருக்கு தெரியும். ஏன்னா அப்படி மலைகள் இல்லைன்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்காது? மணல் கிடைக்காது. மணல், ஏன்னா அந்த அந்த மலைகளில் தண்ணி விழுந்து அது ஆறுகளாக ஓடி வந்து அந்த மண்ணு தான் மணலாக மாறுது. மணலாக மாறல, அந்த அழுக்கெல்லாம் நீங்கினோடனே மணலாக படிக்குது. மணலை பற்றி சமீபத்தில் சொல்லும், ஏன் மணலில் தோண்டக்கூடாது போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா, மணல் வந்து ஆற்றில் கிடக்கிற மணல் வந்து ஸ்பாஞ்சி மாதிரியாம், தண்ணியை அப்படியே தக்க வச்சிருக்கும், பூமிக்குள்ள விடாது. அப்படியே அது ஸ்பாஞ்சு மாதிரி மணல் அப்படியே வச்சிட்டு இருக்கும், தண்ணியை வச்சுட்டே இருக்கும். அப்போ நமக்கு அதுலேருந்து நீரூற்றுகளுக்கு சப்ளை ஆகிட்டே இருக்கும். அதான் இன்னைக்கு மணலெல்லாம் அள்ளுனால என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், அந்த தண்ணி இருப்பு இல்லாதனால நீரூற்றுக்கு என்ன இல்லாமல் போச்சு? தண்ணி வரத்து இல்லாமல் போச்சு. அதனால தான் போர்வெல்லாம் காஞ்சி போச்சு, ஒன்றுமே இல்லை. எவ்வளோ ஆழத்துக்கு 700 அடி போனாலும் என்ன இல்லை? தண்ணி இல்லை. ஏன்னா நீரூற்று இல்லை. நீரூற்று ஏன் இல்லை? மணல் இல்லை. ஆண்டவர் என்ன அழகா எல்லாத்தையும் அழகா படைச்சு வச்சிருக்கிறான்னா அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அன்னைக்கு மழை இல்லை, இன்றைக்கு மழை பெய்யுது. அன்னைக்கு ஏன் மழை இல்லை? மழை தேவை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு? நோவாவின் ஜலப்பிரளயத்தில் மேலே இந்த தண்ணியெல்லாம் எங்கே விழுந்துருச்சு? பூமியில் விழுந்துருச்சு, மழையாய் பெஞ்சிச்சு. அதுதான் 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. வானத்தின் மதகுகள் திறவுண்டது. சும்மா ஒவ்வொரு சொட்டாலும் மழை பெய்யல, ஊத்துருச்சு. நம்ம சும்மா சொல்லுவோம், லேசாக பெஞ்சாலே ஊத்துதியா மழை அப்படின்னு சொல்லி. இப்போ எங்கேயும் ஊத்துறதெல்லாம் கிடையாது, சொட்டு சொட்டாக தான் பெஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அன்றைக்கு எப்படி ஊற்றி இருக்கும் பாருங்க, இரவும் பகலும். பூமியில் உள்ள ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்ததுன்னு சொல்லி வேதத்தில் இருக்கு. அதனால தான் 40 நாளில் தண்ணி உயரமான அரராத் மலை காட்டிலும் 15 அடி உயரம் தண்ணி பெருகிடுச்சு. எல்லா மலைகளும் முங்கிடுச்சு. அப்போ அவ்வளோ தண்ணி எங்கேருந்து வந்துச்சுன்னா மேலே இந்த தண்ணியெல்லாம் கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் மேலே என்ன இல்லை? தண்ணி இல்லை. அதனால தான் இன்னைக்கு மேலே தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் சூரிய ஒளி எங்கே வந்துருச்சு? நேராக பூமியில் பட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த 9வது அதிகாரத்தை பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். 8 கடைசி அங்கே தான் தேடிட்டு இருக்கேன். ஓகே, 22 பாருங்க. 8:22 பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னான். அதுக்கப்புறம் தான் இது வந்துச்சு, கோடை காலம் மாரி காலம், அந்த மாதிரிலாம் காலங்கள், சீசன்ஸ் ஆரம்பமாச்சு. அது வரைக்கும் என்ன கிடையாது? ஒரே சீசன் தான். வெயில் காலம் கிடையாது, குளிர் காலம் கிடையாது. ஏன் சொன்னால் மேலே ஒரு பெரிய தண்ணி பேக் இருந்ததுனால அது வழியில் தான் சூரியன் வந்துச்சு. அதனால ஈக்குவல் அந்த ஒரே மாதிரி சீதன நிலைமை, சூடும் கிடையாது குளிரும் கிடையாது, அந்த மாதிரி இருந்துச்சு. தேவன் அப்படி அது எப்படி இருந்திருக்கும்? சூப்பராக இருந்திருக்கும்ல. ஆனால் தண்ணி எடுத்தோடனே நேராக சூரியன் வந்துச்சு, அதனால தண்ணீர் ஆவியாச்சு. அதுக்கப்புறம் அது மேகமாச்சு, அப்புறம் மழை பொழிந்தது. தேவன் அழகாக அந்த ஒரு ட்ரெடிஷன் பண்ணது. அதனால தான் கோடை காலம் மாரி காலம் எல்லாமே வந்துச்சு. ஓகே, கேள்வி சின்னது தான், பதில் பெருசாகிடுச்சுல. தேவனுடைய நியாயத்தீர்ப்பை பற்றி ஓகே, நரகத்தை பார்த்துருக்கீங்களா? நரகம் தான் நியாயத்தீர்ப்புன்னு சொல்லி வேதம் சொல்லுது. சரியா? அக்கினி வருதா, அது பூமி அழிய போது, பேப்பர் ஏதாவது காகிதத்தை போல் சுருட்டப்படும், அப்படி பூமி வெந்து உருகி போகும் அப்படிலாம் சொல்லியிருக்கு. எவ்வளோ உங்களால் புரிஞ்சுக்கிற முடியுது? இன்னைக்கு சயின்ஸ் இருக்கிறனால ஓரளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுது, புரிய முடியுது. இப்போ இந்த சுனாமி வந்த பின்னாடி தான் கடலால் எவ்வளோ பெரிய அழிவு வர முடியும்னு நமக்கு தெரியுது. அடுத்து இப்போ அணுகுண்டை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால பூமி வெந்து போயிடும், உருகிரும், மெட்டல் ஆயிரும். அப்படியே மணல் சூடாச்சுன்னா என்ன ஆயிரும்? அப்படியே வெந்து போயிடும், உருகிரும் மணல். இப்போ பூமி உருக முடியுமானா உருக முடியும்.
அவ்வளோ அக்கினி. இன்னைக்கு வந்து ஆண்டவரே அழிக்க வேணாமா, பூமியில் இருக்கிற அணுகுண்டெல்லாம் ஒரே நேரத்தில் போட்டானா முடிஞ்சு பூமி உருகிரும். அந்த மாதிரி சூடு இருக்குது. அப்போ நம்ம அதனால தான் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிற முடியுது. அந்த நாட்களில் தண்ணியே தெரியும் அவங்களுக்கு, தண்ணி தெரியும். ஆனால் தண்ணி மேலேருந்து வர்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பனி பெய்யுறது தெரியும். பனி வந்து பெய்யுது. நிச்சயம் அந்த பனி எப்படி இருந்திருக்கும், பூமியை நனைக்கிற அளவுக்கு பெய்யுதுன்னா நம்மளே வெளியே நிற்கிறப்ப நம்ம சொல்லுவோம் பனி இப்படி பெய்யுது அப்படி சொல்லுவோம். சீட்டெல்லாம் நனைஞ்சு போயிருக்கும். அப்போ மேலேருந்து வர்றது அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது. அப்போ எதுவும் புரிய முடியும், மழை ஒன்று இருக்கு. இன்னைக்கு நரகம் நம்ம பார்த்தது கிடையாது, ஆனால் நரகம் இருக்குன்னு வேத சொல்லுது. அதுதான் தெய்வனுடைய தண்டனை சொல்கிறான். அது நித்திய நரகம், அக்கினி கடல், கண்டகமும் அக்கினியும் எரிகிறது, அது அவியாது, சரியா, புல் சாகாது, அது நித்திய அக்கினி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்ததில்லை, ஓரளவு கற்பனை பண்ண முடியும். இதை இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ண மாட்டான், நரகமும் கிடையாது மோட்சமும் கிடையாது, போடா மனுஷன் செத்து போனானா முடிஞ்சு போச்செல்லாம். நம்ம மறுக்கிறாங்களா? மறுக்கலையா? மறுக்கிறான். அதே போல அன்றைக்கு அவங்களால ஓரளவு விளங்க முடிந்த காலத்திலும் அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை, பாவத்தை விட்டு மனம் திரும்பவில்லை. அதற்கு காரணம் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, யோவான் 3வது அதிகாரத்தில் இருக்கு. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய இருதயம் ஒளியை பார்க்கலும் வெளிச்சத்தை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு. விளங்காதது காரணம் அல்ல, தெரியாதது காரணம் அல்ல. ஆனால் அவங்க எதை விரும்புறாங்க? பாவத்தை விரும்புறாங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்ப அவங்களுக்கு மனசு இல்லை. ஸோ அப்போ நோவாவின் பேழைக்குள்ள வர உதவி செஞ்சிருக்கலாம், பேழையை அவங்களே வந்து கட்டி இருக்கலாம், கீழெல்லாம் அடிச்சிருக்கலாம், ஆனால் உள்ளுக்கெல்லாம் கூட வந்து பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் மழை பெய்யுமோ, நோவா சொல்றது சரியா இருக்குமோ, நோவா உண்மையான ஆளியா, அவர் சொன்னா சரியாதான் நடக்கும் கூட அவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்களால ஏன் வர முடியல? சொந்தக்காரன் விட்டுருக்க மாட்டான். அடுத்து சிரிப்பான்றதுக்காகவே இவனை போய் நம்புறியாடா அப்படி சொல்லியிருக்கலாம். மழையெல்லாம் பெய்யாதுன்னு சொல்லி ஒருத்தர் தியரி பேசியிருக்கலாம். அதனால என்ன பண்ணலாம், அவங்க வரல. அடுத்து சொந்த பந்தத்தை விட மனசு இல்லை, பாவத்தை விட மனசு இல்லை, நோவாவை போல அவங்க இருக்க விரும்பலை. இன்னைக்கு அதே தான், இன்னைக்கு அதே நம்ம இன்னைக்கு ஏன் ஆண்டவர்கிட்ட வரலன்னு சொன்னால், பாவத்தை பற்றி அவங்களுக்கு தெரியும், பாவத்துக்கு தண்டனை உண்டுன்றதும் அவங்களுக்கு தெரியும், தாங்கள் பாவத்தில் இருக்கிறோன்றதும் அவங்களுக்கு தெரியும், ஒத்துக்கொள்ளுவாங்க. ஆனால் ஏன் வர விரும்பலைன்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த பாவத்தை விட்டுட்டு வர அவங்களுக்கு மனசு இல்லை, சொந்த பந்தங்களை விட்டு விட்டு வர மனசு இல்லை, மற்றவன் கேலி பண்ணுவானேன்ற ஒரு சிந்தை இருக்கிறனால வரமாட்டான். அதனால் தெரியாதது வச்சு ஆண்டவர் நியாயம் தீர்த்தான்னு சொல்கிறது சரியானது அல்ல. அவங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று தான். இன்றைக்கு நமக்கு எப்படியோ அப்படியே தான் இன்றைக்கு. சரிதானே? போதுமா? நீதிமொழிகள் 14வது அதிகாரம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம். கடந்த முறை 4 வசனங்கள் பார்த்தோம். நீதிமொழிகள் 14 1 முதல் 4 வரைக்கும் கடந்த முறையிலே பார்த்தோம். 5வது வசனத்தை இன்றைக்கு நாம் வாசிக்கலாம். ஒரு சில வசனங்கள் மட்டும் பார்ப்போம், முடித்து விடலாம். 5வது வசனம், மெய் சாட்சிக்காரன் பொய் சொல்லான், பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான் அப்படி சொல்லு. மெய் சாட்சிக்காரன், மெய்னா என்ன? உண்மை, சத்தியம், அதை குறித்து பேசுகிறவன், மெய்க்கு சாட்சியா இருக்கிறவன். பொய் சொல்லான், சொல்லவே மாட்டான் சொல்லிருக்கு. சரியா? சத்தியம், உண்மை, அதான் உண்மையை பேசுகிறவன், உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டான், அவன்தான் மெய் சாட்சிக்காரன். சரியா? ஆண்டவருக்காக நம்ம பொய் சாட்சி என்னைக்குமே சொல்லக்கூடாது. ஆண்டவரை மக்களை நம்ப வைக்கிறதுக்காக நம்ம கட்டுக்கதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்ல வேண்டாம். கட்டுக்கதைகள் பொய் தான். உண்மை சம்பவங்களை நம்ம எடுத்து சொல்லலாம், உண்மை சாட்சிகளை நம்ம சொல்லலாம். நம்மளா ஒரு கதையை உண்டாக்கி மக்களை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னால், பொய் யாருடைய ஆயுதம்? பிசாசின் ஆயுதம். பொய் பிசாசின் ஆயுதம். அவன் தான் பொய்க்கு தகப்பனாக இருக்கிறான். அப்போ அவனுடைய ஆயுதத்தை எடுத்து
தேவனுக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய ஆயுதம் எது? சத்தியம். சரியா? சத்திய வேதம். ஏசாமி சொல்லும்போது சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே வந்தேன், சத்தியவான் என் சத்தம் கேட்கிறான். சத்தியம் அதுதான் அவருடைய ஆயுதம். பிசாசனுடைய ஆயுதம் பொய், வஞ்சகம். அதனால்தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இங்க சொல்லுகிறார், அதாவது மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான், ஒரு காலம் சொல்ல மாட்டான். 1 யோவான் 2வது அதிகாரம் எடுத்துக்கலாமே. 1 யோவான் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால். சத்தியம்னு சொல்லியாச்சுனாலே அது என்னதான்? அதில் என்ன இல்லை? பொய் இல்லை. சரியா? இன்னைக்கு கோர்ட்லலாம் புத்தகத்து மேலே கையை வச்சு, பைபிள் மேலே கையை வச்சு, நான் சொல்வதெல்லாம் சத்தியம், உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை, அவன் பொய் சொல்றதுக்கே வந்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு பொய் சொல்றான். சத்தியம். அதனால தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், சத்தியம் பண்ண வேண்டாம் அப்படி சொல்றார். சரியா? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வெளிப்படுத்தின விசேஷம் அதே அடுத்த புத்தகத்துக்கு வந்துங்க. அப்படியே 1 யோவானுக்கு பின்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்களேன். உண்மையுள்ள சாட்சியம் யாரை பற்றி சொல்லியிருக்கு? ஏசாமியை பற்றி சொல்லியிருக்கு. அவரை பற்றி சொல்லும் பொழுது உண்மையுள்ள சாட்சி, மரித்தோழுந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபை சமாதானமும் உண்டாவதாக. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதினு சொன்ன அதே இடத்துல அவரை பற்றி சொல்லிருக்கு உண்மையுள்ள சாட்சி. அப்ப அவர் பேசினதெல்லாம் என்னதான்? உண்மை. ஆனால் அவரை நம்பலைங்க. சரி, அவரை நம்பலை. அதான் புரிஞ்சுக்கோங்க. நான் யோசிச்சு பார்க்கும்போது அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு அழகானது வந்துருச்சு. யூதாஸ் காரியத்தை யாரை காட்டி கொடுத்தான்? அவரை தான் காட்டி கொடுத்தான். சரியா? அவர் நல்ல போதகரா? அவரை தான் காட்டி கொடுத்தான். அதனால பெஸ்ட்டாக நம்மகிட்ட இருந்தாலும் நமக்குள்ள உண்மை இல்லைன்னா நம்ம எப்படி தான் போவோம்? விலகி தான் போவோம். அது ரொம்ப உண்மையான ஒரு காரியம். யோவான் 6வது அதிகாரத்தை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஆண்டவர் யோவான் 6வது அதிகாரத்தில் அவர் பேசின வார்த்தைகளை நம்ப மறுத்ததுனாலே அநேகர் அவரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. ஆண்டவருக்கு அதே அனுபவம் இருக்குது. சரியா? நிறைய நேரத்தில் நம்ம சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு போகிறார்கள் மக்கள். சரியா? நம்ம சரியில்லைன்னு சொல்லிட்டு அது யாருக்கே அனுபவம் இருக்குது? அந்த அனுபவம் ஆண்டவருக்கே இருக்குது. அதனால் நம்ம கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. 4 பேர் நம்மளை தப்பு, இவங்க பொய்காரங்க, அப்படி இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு போகிறதுனாலே நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த யோவான் 6வது அதிகாரம் 60வது வசனத்தை பாருங்களேன். அந்த 59 கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் உபதேசிக்கில் இவைகளை சொன்னார். ரொம்ப அற்புதமான ஒரு அதிகாரம். ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லி, அதான் மனுஷனுக்கு ஜீவனை பற்றி அந்த அதிகாரத்தில் அழகாக பேசிக்கிட்டே வராரு. அற்புதமான போதனைகள். ஆனால் 60வது வசனத்தில் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன். அவருடைய சீஷரில் அநேகர், 12 பேர்ல இல்ல, அநேகர் அவரை பின்பற்றினார்கள். அவர்களில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஆனால் அவரை விட்டு என்ன பண்ணாங்க? இடரல் அடைந்தார்கள். சரியா? அவங்க அவரை விட்டு விலகி போய்விட்டார்கள். அநேகர் போயிட்டாங்க அவரை விட்டு. அப்பதான் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து என்ன கேட்கிறார்? நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? 66வது வசனத்தை பாருங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இது அவருடைய அனுபவம். அவர்கிட்ட எந்த குறையும் வந்திருக்குமா? அவரை மாதிரி யாருமே பேசியிருக்கவே முடியாது. வார்த்தையே அவர் தானே. அவருடைய போதனையை கேட்டு பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி அதிகாரத்தோடு கூட பேசுகிறார், ஆச்சரியப்படுறாங்க. இவர் எந்த ஸ்கூல்ல படிச்சாரு, இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னு அப்படி ஆச்சரியப்படுறாங்க.
ஆனால் அவருடைய உபதேசத்தை கேட்டு கூடயே அவரை பின்பற்றினவங்க என்ன பண்ணுறாங்க, இதையவே கேட்போம், இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல கேட்கிறார் 67, அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? பேதுரு என்ன பதில் சொல்றார்? சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, சீமோன் படிக்காதவர் தானே, சரியா? போனவங்களாம் யாரா இருக்கலாம்? ஒரு நல்ல வேத அறிந்தவர்களாக கூட இருந்துக்கலாம். அதனால தான் நிறைய பேர் அவங்க பாய்ச்சி நிறைய பேர் அவங்களோட போயிட்டாங்க. கூட இருந்தவங்களாம் யாரு? மீனவர்களும் சாதாரண சீஷர்கள். அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. சரியா? இது ஆண்டவருக்கான அனுபவம். அதனால சத்தியனோடு எல்லாரும் அப்படியே நிற்பாங்கன்னு மட்டும் நினைச்சிட வேண்டாம். சரியா? எதை பின்பற்றுகிறவர்கள் அதிகம் இருப்பாங்க? பொய்யை பின்பற்றுவர்கள் தான் அதிகம். சத்தியத்தை பின்பற்றுகிறவர்கள் கொஞ்சம், என்றைக்குமே கொஞ்சம் தான். ஆதி முதற்கொண்டு அதுதான். மெஜாரிட்டி யாருன்னு சொன்னா பொய்யை பின்பற்றுவர்கள். நோவா எவ்வளோ பேர் வேலைக்குள்ள வந்தது? 8 பேர் ஆண்டுடைய வார்த்தையை நம்ப மறுத்து மெஜாரிட்டி அங்கே வெளியே தான் நிற்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அதனால தான் மெஜாரிட்டி இங்கே நிற்கிறப்ப நம்ம எப்படி நோவோட சேர முடியும்னு சொல்லி யாருமே அவரோட சேரல். நல்ல வேளை அவர் பிள்ளைகளை அந்த சைடு போகாமல் போனாங்க. பிள்ளைகளையாவது காப்பாற்றினான். தன் குடும்பத்தை மாத்திரம் அவன் ரட்சித்தான் வேத சொல்லும். அதுவே பெரிய காரணம். 12 பேர்ல ஒரு ஆள் என்ன பண்ணான் கடைசியில்? ஆரோட்டு வேலை. ஆனால் இது நடக்கும். இது சாட்சி. எல்லாருடைய வாழ்க்கையில் ஒன்று. நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல. சத்திய மெய்சாட்சிக்காரன் என்ன பண்ண மாட்டானா? பொய் பேச மாட்டான். இவருக்கு தாங்க இந்த மெய் சத்தியமா இருக்கிற இந்த ஆண்டவருக்கு தான் நாம் என்னவாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சாட்சிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எதற்கு சாட்சிகள்? நாம் சத்தியத்திற்கு சாட்சிகள். அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். சரி, உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அதை நம்மிடத்திலே சொல்கிறார், எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 5:37. மத்தேயு 5:37. இந்த உலகத்தில் பொய் பேசாமல் வாழ முடியாதுன்னு சொல்லி சொல்றோம். அது ஒரு வகையில் உண்மையானாலும் நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, என் வாயிலே பொய்கள் வராதிருக்கட்டும், வெள்ளம் தாங்க, என்னை பாதுகாத்துங்க, பொய் சொல்லாமல் இருக்க என்னை பாதுகாத்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். 5:37 வாசிக்கிறேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். மிஞ்சிச்சுனா பொய்க்கு மிஞ்சினது, பொய்க்கு மிஞ்சினது என்ன இருக்கு? சரி, உண்மைக்கு மிஞ்சினது என்னதான்? பொய் தான். உண்மையை விட்டு ஒரு நூல் விலகினாலும் அது என்னதான்? பொய் தான். ரொம்ப கஷ்டம். உண்மை எத்தனை தான் இருக்கும்? உண்மை எத்தனை இருக்கு? ஒரு உண்மை தான் இருக்கும். பொய்கள் எத்தனை இருக்கிறது? அதான் அடுத்த அதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில், மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான். அப்ப அவனுக்கு ஒரு உண்மை தான் இருக்கிறது. பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். ப்ளோ அப்படியே ஊதிக்கிட்டே இருக்கான். பேசுறதெல்லாம் பொய், என்னன்னாலும் பேசலாம். ஏன்னா அத்தனை இருக்கு. அதனால தான் நிறைய இடத்துல சிக்கிக்கிடுவாங்க. பொய் சொல்றவங்க என்ன பண்ணிடுவாங்க? சிக்கிடுவாங்க. நேற்று என்ன சொன்னோன்றது அவனுக்கு ஞாபகம் இருக்காது, மாற்றி மாற்றி சொல்லிடுவாங்க. அதனால தான் குறுக்கு கேள்வி கேட்பாங்க. போலீஸில் போகும்போது 2 பேரை வச்சு தனித்தனியாக கேட்பாங்க, புருஷனையும் மனைவியும் மாட்டிக்கிடுவாங்க. ஏன்னா பொய் பேசுறது ரொம்ப ஆபத்து. ஆனால் உண்மை பேசுகிறவன், அதான் சொல்லிட்டேன் இல்லைங்க, அதே தான், ஒன்று தான், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. சரியா? இன்னைக்கு நம்ம உண்மை பேசினாலும் உலகம் என்ன பண்ணாது? நம்பாது. நான் உண்மை தாங்க சொல்கிறேன்னா, எங்களுக்கு தெரியாதாகும் அப்படி சொல்லுவேன். ரொம்ப கஷ்டம். ஏன்னா உலகம் இவ்வளவு கேவலமாக போயிடுச்சு. யாக்கோபு 5ஆவது அதிகாரம் பாருங்க. ஒரே ஒரு காரியம் தெரிஞ்சது தான் இருந்தாலும் கூட பார்க்கணும். அதனால் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறான்னா, அவரை போல நான் மாறணும், இந்த பூமியிலேயே மாறணும்.
தேவன் அதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். யாக்கோபு 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையினாலும் சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். சத்தியமே பண்ணா, இதே இது ஆண்டவரும் சொல்றார் இல்லையா, மத்தேயுல சொல்கிறார், சத்தியம் பண்ண வேண்டாம், எதன் மேலேயும் சத்தியம் பண்ண வேண்டாம். சத்தியம் பண்ணிட்டாலே என்ன சொல்றீங்க, உங்களுக்கு போய் சொல்ற பழக்கம் இருக்குன்ட்டு சொல்லாம சொல்றீங்க. சத்தியம் எங்க அம்மா மேல சத்தியமா நான் சொல்றேன் அப்படின்னா அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இருக்கும். சத்தியம்லாம் பண்ண மாட்டேன், சொல்றது உண்மை, கேட்கணும்னா கேள்வி, கேட்கணும்னா போ, அவ்வளோதான். அவ்வளோதான் சத்தியம். கோர்ட்டில் கூட சிலர் வந்து கை வச்சுலாம் சொல்ல மாட்டேன், நான் சொல்றது உண்மை தாங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி சொல்லுவாங்க. அப்போ உண்மை பேசுகிறோம், பொய் பேசுகிற பழக்கம் இல்லாத. அதான் ஆண்டவர் அப்படிப்பட்டவர், அவர் உண்மையுள்ள சாட்சி. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். இன்னொரு உண்மையுள்ளவன் யாரு? மோசே. அது எபிரேயர்ல சொல்லிருக்கு, 3வது அதிகாரம் சொல்லிருக்கு, அவன் மோசே உண்மையுள்ளவனாக இருந்தது போல எவரும் உண்மையுள்ளவராக இருந்தான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டார். மோசே உண்மையுள்ளவன். ஆண்டவர் சொன்னதை அப்படியே கொண்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டேன், மக்கள் சொன்னதை அப்படியே போய் ஆண்டுகிட்ட சொன்ன உண்மையுள்ளவன். சரி, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியர்கள், அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். குறைவுள்ளவர்கள் தான், நானும் குறைவுள்ளவர் தான். ஆனால் நம்முடைய லட்சியம் என்ன சொன்னால் உண்மையில் உள்ள உண்மை சாட்சிக்காரர்கள் நாம். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பொய் சாட்சிக்காரர்கள் அல்ல. நீங்கள் 2 பொய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்கள்கிட்டே வந்து ஒருத்தர் 2 தடவை பொய் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 3வது தடவை வந்து சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன யோசிப்பீங்க? நம்பவே மாட்டீங்க, நம்ப முடியாது. சத்தியங்க எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேங்கன்னாலும் நம்ம மனசு ஏத்துக்கிடாது. இவன் என்னதான் சொல்லுவான்? பொய் சொல்லுவான். பொய்க்காரன் என்னைக்குமே நம்ப முடியாது. ஆனா மெய் சாட்சிக்காரன் தேவன் எதிர்ப்பார். இந்த வசனத்தை நம்பலாமா? இது ஆண்டுடைய வார்த்தை. வானம் பூமி ஒழிந்து போகலாம், தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகுது. அது சத்தியம், அது உண்மை உள்ளது. அதற்கு தான் நானும் நீங்களும் சாட்சிகளாக இருக்கிறோம். சரியா? ஓகே. பொய் சாட்சிக்காரன் பொய்களை ஊதுகிறான். இந்த பொய் சாட்சிக்காரனை பற்றி ஒரு சில காரியங்கள் வாசிக்கலாம். நீதிமொழியில் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. சாட்சிக்காரன் மட்டுமல்ல. சரி, அடுத்த ஆண்டவருக்கு யாரை தேடினாங்க? பொய் சாட்சி சொல்றவங்கள தேடினாங்க. இதையே தொழிலா வச்சிருக்கிறவங்க இந்த கோர்ட்டு பக்கத்தில் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். போலீஸ் ஸ்டேஷன்லையும் கோர்ட்டு பக்கம் நிறைய பேர் தெரிஞ்சுருப்பான். அவன் வேலையே என்ன தெரியுமா? வாடகைக்கு அப்பா அம்மாவை மாற்றிடுவானுங்க பசங்க. ஸ்கூலில் போய் வாத்தியாரை கூப்பிட்டு அப்பாவை கூப்பிட்டு வாடான்னா வெளியில் இருக்கிற ஒரு ஆளை கூட்டிகிட்டு போயிடுவான். இவர் தான் எங்கள் அப்பா. அதுக்கு வரதுக்கு ஆள் இருக்கு, அவனுக்கு 50 ரூபா கொடுத்தா போதும், நான் தான் அப்பா. என்னடா சொல்லணும்? எல்லாம் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு போயிடுவான், அவனும் போய் சொல்லிடுவான். நடக்குதான் நடக்கலையா அந்த உலகத்தில்? நிறைய இதை தொழிலாய் வைத்திருக்கிறவர்கள் இருக்காங்க, பொய் சாட்சிக்காரர்கள். அந்த இடத்துல அந்த வசனத்துல 2 காரியம் சொல்லியிருக்கு பாருங்க. 19:5 பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். அடுத்தது பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. தனக்காக தன்னை பாதுகாக்க ஒருவன் பொய் பேசுவானால் அவனும் தப்புவதில்லை, தண்டனை உண்டு. அதான் சிக்கிக்கிடுவோங்க, வேற எதுவும் அர்த்தம் கிடையாது. என்னைக்கினாலும் பொய் பேசுகிற என்ன பண்ணுவான்? சிக்குவான். அதுதான் அங்க முக்கியமான ஒரு காரியம். பொய்க்கு பிதா பிசாசு. யோவான் 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் அதை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். பேதுரு அதை அனனியா சப்பீராள் விஷயத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை பாருங்க. அனனியாட்ட பேசும்போது பேதுரு சொல்லுகிறான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அப்ப பொய் சொல்ல தூண்டுகிறவன் யார் தான்? சாத்தான். இப்படி சொல்லிடு அப்படி சொல்லி அவன் என் இருதயத்தை நிரப்புகிறான், பொய் சொல்ல தூண்டுகிறான்.
அப்போ பொய்யை சொல்ல தூண்டுகிறவனே பிசாசு தான். அதுக்கு என்னவே இடம் கொடுக்கவே கூடாது. பொய் சொல்ல தூண்டுனானா வேணாம், எனக்கு நஷ்டம் வந்தாலும் சரி நான் அதை சொல்ல முடியாது, அடியே வாங்கினாலும் பரவாயில்ல நான் சொல்ல முடியாது. அப்படி நாம் நிற்கும் பொழுது தேவன் நமக்கு துணை நிற்கிறான். சரியா? ரொம்ப அற்புதமான காரியம். ஆண்டுட்ட அது வந்து நான் அதாவது சொல்ல வரும் பொழுது நம்முடைய முயற்சி அதுவாக இருக்கணும். அன்றோடு நான் பொய் சொல்லாமல் இருக்கேன், எனக்கு உதவி செய்யும். இப்போ தேவன் அதற்கான வழிகளை நமக்கு என்ன பண்ணுகிறார்? உண்டாக்குகிறார். சரி, ஓகே. 6வது வசனம், நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 6வது வசனம். பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியா, புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். அப்படி சொல்லு. பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியா, புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். பரியாசக்காரன் யாரு? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 21வது அதிகாரம் நீதிமொழியிலே அது அழகா சொல்லியிருக்கு. 21வது அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்க. 21, 24. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். யாருக்கு பரியாசக்காரனா? அகங்காரம்னா பெருமை, அகங்காரம். அடுத்தது இடும்பும் உள்ளவன், கீழே வாசிக்கிறோம் பாருங்களேன். அவன் அகந்தையான சினத்தோட நடக்கிறான். அவனுடைய நடவடிக்கை எல்லாமே ஒரு அகந்தியான கோபம் உண்டு. அடுத்தவனை கிண்டல் பண்ணுகிறவன், பரியாசம் பண்ணுகிறவன், அவனுக்குள்ள பெருமை இருக்கு. நம்ம கிண்டல் பண்ணுனாலே நமக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? பெருமை இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்களை கிண்டல் பரியாசம் பண்ணுகிறது, போகும்போது அவனை பரியாசம் பண்ணு, ஏளனம் பண்ணுகிறது, இப்போ பிரசங்கம் பண்ணும்போது ஏளனம் பண்ணுவது, போதனை பண்ணும், அம்மா அப்பா ஆலோசனை சொல்லும் பொழுது அவங்கள பரியாசம் பண்ணுது. அதான் தாய் இப்போ வயது சென்றவள் ஆகும்போது அவளை என்ன பண்ணாதே, அசட்டை பண்ணாதே, ஏளனம் பண்ணாதே, பண்ணக்கூடாது. வேதாதான் சொல்லுது, நான் அது பெரிய குற்றம். அந்த பரியாசம் பண்ணுகிறவன், அதான் பரியாசம். அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா அகந்தை இருக்கிறது, அகங்காரம் இருக்கிறது, இடும்பு. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? 29வது அதிகாரம் பாருங்க, நீதிமொழி 29வது அதிகாரம். இவங்களால என்ன விளைவு ஏற்படுகிறதுன்னு பாருங்களேன். இந்த பரியாசம் பண்ணி இடும்பு பண்ணுகிறவர்கள். 29வது அதிகாரம் 8வது வசனம். பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்கொளுத்தி விடுகிறார்கள், ஞானிகளோ குரோதத்தை விலக்குகிறார்கள். பிரச்சனையை உண்டாக்காம அமர்த்துறது ஞானிகள். பிரச்சனை வேணாம்ப்பா, விடுப்பா, ஏன்ப்பா வீணா சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா பிரச்சனை இல்லாம ஆக்கிடுவாங்க. ஆனால் பரியாசக்காரன் என்ன பண்ணுவானா, கொளுத்தி விட்டுருவான். இவனே பத்திக்கிட்டு எரியட்டுண்டா, அவன் எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு அவன் வேலைக்கு போயிடுவான். இது பத்திக்கிட்டு எரியும், சண்டை போட்டுட்டு உருண்டுட்டு இருப்பான். பயங்கரமான இருக்கான். அதான் அவனுக்குள்ள அகந்தையான கோபம் இருக்கிறது, பெருமைக்காரன். அவனால என்ன நடக்குன்னா பட்டணமே தீக்கொளுத்தி பத்தி எரியும். அதான் சொல்லு, பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்கொளுத்தி விடுகிறார்கள். பயங்கரமான காரியம். நம்ம யாரா இருக்கக்கூடாது. சங்கீதம் 1 என்ன சொல்லியிருக்கு? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்படி யாராவது பரியாசக்காரர், சிலருக்கெல்லாம் ஜாலியாக யார்கிட்ட தான் போய் உட்காந்துருப்பாங்க. 4 பேரை ஓட்டுனானா இவன் பக்கத்தில் போய் உட்கார வேண்டும். ஆனால் அது ஒரு ஜாலி இல்லை, அது நல்லது. வேதம் தெளிவாக சொல்லுது, பரியாசக்காரோட என்ன பண்ணாத, உட்காராத. ஏன் சொன்னால் அது மோசமான ஒரு குணம். கேலி பண்ணாதே. ஒருவனுடைய பலவீனத்தை சொல்லி அவன் என்ன பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. நமக்குள்ள அந்த பெருமை வேண்டாம். வயசானவங்களை கேலி பண்ணலாமா? நம்மளும் ஒரு நாள் என்ன ஆயிடுவோம், வயசாயிடும். வயசானதுனால சிலர் இப்போ பரிதாபமாக நடந்துட்டு இருப்பாங்க. சிலத்தில் இந்த பாடி கோஆர்டினேஷன் இல்லாமல் சிலலாம் கை காலெலாம் இப்படி வச்சு பாவம் போல் நடப்பாங்க. அவங்களாம் நடக்க முடியாது. நம்மளாம் நீட்டாக நேராக நடக்கிறோம், கையை வீசி அழகாக அடி எடுத்து வச்சு நடக்கிறோம். சிலரால் அப்படி நடக்க முடியாது. அவங்கள பார்க்கும்போது சின்ன வயசில் பிள்ளைங்க சிரிப்பாங்க, அவங்களுக்கு விவரம் தெரியாதனால. ஆனால் பெரியவர்கள் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சிரிக்கக்கூடாது. கடவுள் ஒன்றா நல்லா நடக்க வச்சிருக்கிறா, அவங்கள பார்த்து என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு உதவி வேணால் நீ செய், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, கேலி பண்ண கூடாது, சொல்லிக் கொடுக்கணும். பரியாசம் பண்ணுகிற உலகம் தன்னுடைய பலத்தை பார்த்து மற்றவனுடைய பலவீனத்தை என்ன பண்ணுகிறது, அகந்தையாய் அவனை ஏளனம் பண்ணுவது ரொம்ப மோசமான ஒரு
குணம். நம்மளால் உதவி செய்ய முடியும்னா செய்யலாம், வேற என்ன பண்ணக்கூடாது, பரியாசம் பண்ண கூடாது. நான் பரியாசக்காரர் பயங்கரமான ஒரு காரியம். அங்க பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான். காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா அகந்தை இருக்கிறது, எனக்கு எல்லாமே தெரியும். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் சில வசனங்களை வேகமாக வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். பரியாசக்காரனை என்ன பண்ணாத, ஏன் பாங்க உட்காந்து கேள்வி பண்ணிட்டு இருக்கீங்க, போங்கப்பான்னு சொன்னா ஏய் அப்படி நம்ம மேல பாஞ்சிருவான். நம்ம தான் அவமானப்பட்டு தலை குடிஞ்சு அந்த இடத்த விட்டு வர வேண்டியது இருக்கும். பரியாசக்காரன் கடிந்து கொள்ளாதேன்னு வேதம் நேரடியாக சொல்லுது. கேலி பண்றவங்க, ஏன்னா அவங்க மோசமான 12வது வசனத்தை பாருங்க. அதே 9:12, நீ ஞானியானால் உனக்கென்று ஞானி ஆவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுது. ஞானியா இருந்தால் அதனுடைய பலன் உண்டு, பரியாசக்காரனா இருந்தால் அதனுடைய பலனும் உண்டு. 19வது அதிகாரம் 29வது வசனம். நம்ம இப்படி படிக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா இல்லையா? அதான் அற்புதமான வேதாகம். அதான் நீதிமொழிகள் அவ்வளோ பொதிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயே நிறைய பதில் இருக்கு. 19வது அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்க. பரியாசக்காரனுக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமா இருக்கிறது. பரியாசக்காரனுக்கு தண்டனை ரெடியா இருக்குன்னு சொல்லி தண்டனைக்கு தப்ப முடியாதுங்க. 24வது அதிகாரம் 22வது அதிகாரம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் 24. சரி 24 எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் 24:9 வாசிக்கிறேன் பாருங்க. 24:9, தீய நோக்கம் பாவமா, பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். அதாவது ஜனங்களை வெறுப்பாங்க, அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு எப்படி இருக்கும், பிடிக்காது. பரியாசக்காரன், அதாவது தீய நோக்கம் பாவமா, பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். அருவருப்புன்றது மோசமான வார்த்தைங்க. அருவருப்பு எதை அருவருப்போம்? அசிங்கத்தை தான் அருவருப்போம். இப்போ பரியாசக்காரன் அருவருக்கப்படுகிறவன் சொல்லி சொல்லியிருக்கு. 22 பாருங்க, 22:10, பரியாசக்காரனை துரத்தி விடு, அப்பொழுது வாது வராது, நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். பரியாசக்காரன் என்ன பண்ணிடணும்? துரத்தியே விட்டுறணும். சிலத்தில் சபையில் இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா விரட்டி விடுறது நல்லது, இல்லாட்டி நாசப்படுத்திடும். பரியாசக்காரன் மோசமான காரியம். துரத்தி விடுன்னா அங்க சொல்லியிருக்கு. அவங்ககிட்ட என்ன இல்லை? நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தில், நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 6, பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் கற்றுக்கொள்ள போகிறதே கிடையாது. என்ன சொன்னா, அவனுக்குள்ளதான் பெருமை இருக்கே, எனக்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்கிறானே. யாராவது ஆலோசனை சொன்னா அவன் என்ன பண்ண மாட்டான், அவனை திருப்பி கேள்விதானே பண்ணுவான், கற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்ப அவன் ஞானத்தை தேடினாலும் அவனுக்கு என்ன பண்ணாது, கிடைக்கவே கிடையாது. சரி, இன்னொருத்தனை விட்டுருங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் பரியாசக்காரனா இருந்தால் நமக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. சரி, ஞானம் இல்லை. ஆனா நம்ம பரியாசக்காரன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், எனக்கு தான் எல்லாமே தெரியும்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா ஞானம் இல்லை. அவன் ஞானத்தை தேடினாலும் கண்டுபிடியா. ஆனா அடுத்தது 6ஆம் வசனம் பின்பகுதியில், புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். புத்தியுள்ளவர் யார்? புத்தியுள்ளவர் எல்லாம் அறிந்தவனா? எல்லாம் அறிந்தவன் யாருமே கிடையாது. அவையார் சொன்னதுன்னு, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அவ்வளவு கற்ற ஒருத்தவங்க சொல்லும்போது அப்படி சொல்றாங்க. அதுதான் உண்மை. எல்லாம் தெரிந்த இந்த பூமியில யாருமே கிடையாது. அப்ப புத்தியுள்ளவன் யார் என்று சொன்னால், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறவன். சொல்லித்தாங்களே, கத்துக்கிறேனே. பேச மாட்டான், கவனிப்பான். பேச மாட்டான்,
அதை கற்றுக்கொள்ள அவன் தன்னை ஆற்றினாலும். சரியா? ஔவையாரை பற்றி சொல்லும்போது சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா சினிமா பேசலை. சரியா? ஆனால் மரத்தில் கொய்யாது நவா மரத்தில் ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான். எப்பா நவா பழம் கொடுப்பான்னு சொன்னால் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அந்த அம்மாவுக்கு புரியலை. இவ்வளவு படித்தம்மா நல்லா தெரிஞ்சது, அது அம்மாவுக்கு பழங்கள சுட்ட பழமா சுட்ட பழம் எப்படி இருக்கும்? சரி சுடாத பழம்னு சொன்னால் இதை கொடுத்துருவான். சுட்ட பழம்னா ஒரு சுட்டுக்கிட்டு கொடுப்பானோன்னு யோசிச்சுட்டு சுட்ட பழம் கொடுப்பான். அவன் மரத்தை உலுக்கி விட்டுட்டான், மண்ணில் விழுந்துருச்சு. இந்த அம்மா எடுத்து ஃபூன்னு ஊதிட்டு சாப்பிட்டுச்சு. அப்போ தான் அந்த பையன் கேட்குறான், அம்மா பழம் சுடுதா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அந்த அம்மா சொல்லு, அதனால தான் சொல்லுது கட்டுறது கையோட. யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டுச்சு? அந்த சின்ன பையன்ட்டு. கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி ஆசை. ஏன்டா ஏன்ட்டியே நீ கேள்வி கேட்குறியாக்கும் அப்படின்னு அது பேசிருந்துச்சுன்னா அந்த இடத்துல கற்றுக்க முடியாது. சரியா? ஞானிகளுக்கு புத்தி உள்ளவனுக்கு அறிவு லேசாய் வரும், ஈஸியாக கற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை அவர் சொல்கிறார். ஒரே ஒரு உதாரணம் எடுத்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்துக்கு வாங்க. நான் இதை படிச்சுட்டு இருந்தால் அந்த காரியம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்தில் அங்கே ஒரு சாராரை பற்றி வாசிக்கிறோம். 17வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து, அத்தேனே பட்டணத்துக்கு பவுல் போன பொழுது அங்கே இருக்கிற எல்லாரோடையும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான்னு சொல்லி 17ஆம் வசனம் கடைசியில் வருது. அப்போஸ்தலர் 17 கடைசியில் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். 18ஆம் வசனம், அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர், அவங்க யாரு? ஞானிகள். சரியா? ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்று சொன்னாங்க. ஏன்னா இப்போ பார்த்தாலும் பவுல் என்ன பண்ணிட்டே இருக்காரு? பேசிட்டே இருக்காரு, அவர்கிட்ட சம்பாஷணை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது முந்தின வசனத்தில் வருது. ஆனால் இந்த வாயாடி என்ன ஓவரா பேசிட்டு இருக்கான், என்ன பேசுறான்னு சொல்லி கேட்டாங்க. சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், யாருக்கு மேடை கொடுத்துட்டாங்க? இந்த வாயாடிக்கு. ஏன்டா நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் பேசிட்டு வந்து மேலே நின்று பேசுகிறேன், நாங்கள்லாம் கேட்குறோம் சொல்கிறாங்க. மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசத்தை இன்னதென்று நாங்கள் அறியலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அடுத்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். நூதனமான காரியங்கள், நூதனம்னா புதிய காரியங்கள், நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து என்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். சரியா? 19ஆம் வசனம் கடைசியில் அறியலாமா, 20ஆம் வசனம் கடைசியில் அறிய மனதாயிருக்கிறோம், 21ஆம் வசனத்தில் பாருங்க. அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்கியிருக்கிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. அவங்க பொழுதுபோக்கே என்னதான்? யாராவது புதுசாக ஏதாவது பேசுகிறான்னா அவனை உட்கார வச்சு பேச வச்சு கேட்கறதா வேலை. அதனால சிலர் ஆண்டுக்குள்ளே வராங்க. அது பட்டணம் நல்ல குணமா கெட்ட குணமா? ஞானிகள். இங்க என்ன சொல்லியிருக்கு? நீதிமொழி 14:6 புத்தியுள்ளவனுக்கு அறிவு லேசாய் வரும். யார் புத்தியுள்ளவன்? எல்லாம் அறிந்தவன் புத்தியுள்ளவன் அல்ல. அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவல் உள்ளவன் யாரு? புத்தியுள்ளவன். ஆண்டரை பத்தி அறிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா? அவனுடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? எனக்கு எல்லாம் தெரியும், நான் சின்ன வயசுல இருந்து கேட்டதானே, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா பெருமை இருக்குன்னு அர்த்தம். நான் இன்னும் அறிய வேண்டும். அவரை அறிவதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் பண்ண குப்பையுமாக எனக்கு அறிந்த காரியங்களை ஓரத்தில் வை, இன்னும் அறிய வேண்டியது ஏராளம் இருக்கிறது. அதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளையினுடைய காரியம். ஏன் நிறைய பேர் சாயங்காலம் வரல? சிலருக்கு நேரம் இல்லை, துவைக்க வேண்டியது இருக்கலாம். சிலர் என்ன பேச போகிறாங்க, அதையே தானே பேசுவாங்க. பாணி என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க, அதான் தெரிஞ்சதாச்சு. இப்படியும் வராதவர்கள் சிலர் இருக்கத்தான் செய்வாங்க. சரியா? நம்ம ஆண்டுடைய வசனத்தை கேட்கணும். தெரிஞ்சதே கேட்டாலும் சரி, திருப்பி திருப்பி கேட்டாலும் சரி, கேட்கும் போது புதியதை என்ன பண்ணிக்கலாம்? கற்றுக்கொள்ளலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். வேதனால தான் தெரிஞ்ச பகுதியை வாசித்தாலும் கவனமாக வாசிக்கணும். ஆண்டவரே புதிய காரியத்தை கற்றுக்கொள்ள எனக்கு உதவித்தாருன்னு சொல்லி வாசித்தா நமக்கு உண்டு. இப்போ புத்தியுள்ளவனுக்கு அறிவு லேசாய் வரும். இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிச்சுக்கலாம்.
7வது வசனம், மூடனுடைய முகத்துக்கு விலகி போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். மூடனுடைய முகத்துக்கு, யார் மூடன்? மூடன் தன்னை என்ன நினச்சிக்கிட்டே இருப்பான்? தன்னை ஞானி நினச்சிக்கிடுவான். மிச்சவனுக்கெல்லாம் இவன் முட்டாப்பைன்னு தெரியும், ஆனால் அவனுக்கு மட்டும் தன்னை பற்றி என்ன யோசிப்பான்? எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி அவன் தான் வளன்னு பேசிகிட்டே இருப்பான். ஒன்றும் தெரியாது, ஆனால் எல்லாம் பேசிகிட்டே இருப்பான். மூடன். மூடனும் பரியாசக்காரன் ஏறக்குறைய சேர்ந்து வரும். மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அங்கே என்ன நீ கிடைக்காது உனக்கு? அறிவுள்ள உதடுகள் அங்கே காணா. நீ அங்கே தேடாத. மூடன்கிட்ட போய் ஒருத்தன் தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு அப்படியே அளந்து விட்டுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் புரிஞ்சிக்கிற வேண்டியது, யார் ஒருத்தன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறானோ அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம். அப்படியே வேதம் சொல்லுதுங்க. வசனம் எனக்கு வரமாட்டது. எல்லாம் தெரியும் சொல்லுவோம், எதையுமே சரியா கற்றுக்கொள்ளலன்னு சொல்லி ஒரு வசனம் சரிக்கட்டும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எங்கே அறிவை தேடாதீங்க, அப்படிப்பட்ட நபர்கிட்ட அறிவை தேடாதீங்க. உண்மையான வசன அறிவு எங்கே தான் இருக்குது? அவனுடைய வசனத்தை தேடுங்க. நம்ம தாய் பாஷையில் இருக்குது. இதை திருப்பி திருப்பி படிக்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகும். அங்கே தான் என்ன இருக்குது? ஞானம் இருக்குது. மூடனுடைய முகத்துக்கு விலகி போய்விடு, அறிவுள்ள உதடுகள் அங்கே காணாய். சரியா? அப்போ அந்த இடத்துல ஒரு எச்சரிப்பு இருக்கு. என்ன எச்சரிப்பு? விலகிப்போ. சரியா? காரணம் என்ன? அங்கே என்ன இல்லை, நீ எதுவும் கற்றுக்கொள்ள போகிறதே கிடையாது, விலகி போயிரு அப்படி சொல்லி. இது பரியாசக்காரங்கள். ஆண்டு என்ன சொல்கிறாரு? பரியாசக்காரர்கள் என்ன பண்ணாத, உட்காராது. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாது, பாவியுடைய வழியில நில்லாத. பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராது. நீ அந்த இடத்தை விட்டு விலகி போயிரு. அங்கே என்ன இல்லை? ஞானம் இல்லை சொல்ல. 7வது வசனம், மன்னிக்கணும், 8வது வசனம். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். விவேகினாலே யார் தான்? ஞானியை காட்டிலும் ஒரு ஸ்டெப்பு அதிகமானவங்க தான் விவேகி. சரி, விவேகம் உள்ளவர்கள். அறிவு, ஞானம், விவேகம். இங்க என்ன சொல்லியிருக்கு பாருங்களேன். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானமா? விவேகிக்கு இருக்கிற ஞானம் யாரு? தன் வழியை சிந்தித்துக் கொள்வது. அப்படின்னா என்ன? ஆகாயின் புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு? முதல் அதிகாரம், ஆகாய் முதல் அதிகாரம் 1090வது பக்கம். சரியா? முதல் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை பாருங்க. இப்பொழுதும் சேனையில் கர்த்தர் சொல்லுகிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கீழே வரும் பொழுது 7ஆம் வசனத்தில் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். அதான் தன்னுடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து தன் நடந்த வழிகள் சரியா தவறா, தன் வாழ்க்கையில என்ன தவறு செய்தோம், என்ன சரியானதை செய்தோம் சொல்லி எப்பொழுதுமே தன் வழிகளை நடையை ஆராய்ந்து பார்க்கிறவன். அதாங்க அவனுடைய யாருடைய ஞானமாம்? விவேகி ஞானம். நேற்று என்ன செய்தோம்? இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு ராத்திரியில் தூங்குறதுக்கு முன்னாடி கூட நம்மளுடைய வாழ்க்கையை சோதிச்சு பார்க்கலாம். ஏசாயா முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லும்போது உணர்வற்ற ஜனம், உணர்வில்லாத ஜனம் சொல்லு. 3ஆம் வசனத்தை பாருங்களேன். ஏசாயா முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவன் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை. காரணம் என்ன சொன்னா, ஆண்டு சொல்றாரு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன இல்லை, அது 6ஆம் வசனம், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகம் இல்லை. எல்லாம் சீல் பிதுக்கப்படாமல் இருக்குது, காயமும் ரணமுமா இருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நாங்கள் நல்லா தானே இருக்கோம்,
நாங்கள் சூப்பராக இருக்கோமே, எங்களுக்கு என்ன குறை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையே ரணமாக இருக்குது, காயமாக இருக்குது. அதை உணர்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, அறிவு இல்லை. அதை யோசித்தே பார்க்கல, சிந்திச்சே பார்க்கல, தங்களுடைய நிலைமையை பார்க்கல, எங்கே தவறு செய்தோம்ன்றதை யோசிக்கல, எங்கே தப்பு நடந்துச்சு அதுலேருந்து திரும்பவும் என்ற உணர்வே இல்லை. அதுதான் ஆண்டவர் கம்பேர் பண்ணுறார் 3ஆம் வசனத்தில். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் முன்னனையும் அறியும். மாடு திருப்பி வரும், கழுதை கூட திருப்பி வந்துடும். இந்த மனுஷன் என்ன பண்ண மாட்டான், திருப்பி என்கிட்ட வரமாட்டேன்றான் சொல்றார். அவனுக்கு உணர்வே இல்லை, அறிவே இல்லை சொல்றார். ஆனால் ஞானி விவேகியின் ஞானம் என்ன? 8ஆம் வசனத்தில் தன் வழியை சிந்தித்துக் கொள்வது. மூடருடைய வஞ்சனையோ மூடத்தனம். மூடனுடைய ஞானம்னு சொன்னா அது அவனுடைய வஞ்சனை, அதாங்க அவனுடைய மூடத்தனம். அவனுக்கு ஒரு அறிவு இருக்குன்னு சொன்னா அது அறிவு கிடையாது. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்க அறிவு, யாரை ஏமாத்தலாம், எவனை கெடுக்கலாம், இவனை தள்ளி விடலாம், வஞ்சனை. அதான் அவனுடைய அறிவு, புத்திசாலித்தனம். இன்னைக்கு உட்கார்ந்து எப்படி கொள்ளடிக்கலாம் திட்டமிடுறானே, அவனுக்கு இருக்கிற அறிவை கொஞ்சம் நல்லதுக்கு பயன்படுத்தினா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த பிட் எழுதுறாங்க பாருங்களேன், பரீட்சைக்கு பிட் எழுதிட்டு போனான். அன்னைக்கு ஒருத்தன் அப்படியே அக்காடியனை பிரிச்சா எப்படி பேப்பர் வருமோ அப்படி வச்சிருக்கான். இந்த பெல்ட்டுக்குள்ளே எங்கேயோ வச்சு வாத்தியார் எடுக்கிறார் அந்த பேப்பரை, அப்படியே மடிச்சு 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 ஒட்டி 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 வச்சு இவ்வளோ பெருசாக இழுக்கிறாரு. என்ன கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சுருக்கான். அந்த நேரத்தில் அவன் உட்காந்து படிச்சிருந்தானா அவன் புத்திசாலியாக வந்துடுவான், பரீட்சையை பாஸ் பண்ணிடுவான். அப்போ அவனுடைய அறிவை பாருங்களேன், எப்படா ஏமாத்தலாம். அதுக்கு அவனுடைய அறிவு அதான் வஞ்சகம். அது என்னதான் அவனுக்கு மூடத்தனம். மூடர்களுடைய வஞ்சனையே அவளுடைய மூடத்தனம். ஆனால் தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். என்னுடைய வழியை பற்றி யோசித்து பார்க்குறோமா? ஒருவேளை நீங்கள் ஆண்டுக்குள்ள நல்லாவே இருக்கலாம், ஆனால் நல்லா இருக்கிறோன்ற முடிவுக்குள்ளே வராதிங்க. நிற்கிறேன் என்று நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. நான் நல்லா இருக்கேன் அப்படி இல்லை. எப்பயுமே நம்முடைய வழிகளை சோதித்து பார்த்து கொண்டே வரணும். அப்போ தான் நம்ம மேலே போய்கொண்டே இருக்க முடியும். அது யாருடைய ஞானம்? விவேகின் ஞானம். 8ஆவது வசனத்தோட அற்புதமான பகுதிகள் நம்ம கவனமாக படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தேவன் அவ்வளோ ஆழமான காரியங்கள் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். மெதுவாக படிக்கணும். நீதிமொழியிலே அதை பற்றி நிறைய காரியம் சொல்லியிருக்கிறது. நான் படிக்கும்போது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஜெபம் பண்ணலாம். தலையில் தாழ்த்து. நேசிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நிதானித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் பரியாசக்காரராக இராதபடிக்கு, மூடர்களாக இராதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். மூடனிடத்திலே ஞானத்தின் உதடுகள் இல்லை. பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் அவன் ஒன்றும் அறிந்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் விவேகியோ அவன் தன் வழிகளை சிந்தித்து பார்க்கிறவனாக இருக்கிறான். அவன் ஏற்கனவே விவேகியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து வளர்கிறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். பரியாசக்காரனை மூடனை விட்டு விலகுன்னு சொல்கிறீர் அன்று. அப்படிப்பட்டவர்களோடு கூட நாங்கள் நிற்காதபடிக்கு எங்களை காத்துக்கிறோம். யாரோடு கூட நாங்கள் பழகுகிறோம், யாரோடு கூட அதிகமான நேரம் செலவழிக்கிறோம் என்று சொல்லி எப்பொழுதுமே சிந்தித்து ஜாக்கிரதையாக நாங்கள் செல்லுகிறோம். உடைய வசனங்கள் எங்கள் தொடர்ந்து பிரயோஜனமாக்கணும். அந்த தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் நீர் புறப்படுத்துக்கலாம். ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.